நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். நடந்த ஒரு விஷயம், ஒரு இன்சிடெண்ட் பற்றியும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு அட்வொகேட் இருக்கார், சீனியர் அட்வொகேட், ரொம்ப ஒரு ப்ரொஃபஸ்டு சீனியர் அட்வொகேட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அவருக்கு ஒரு கேஸோட ப்ரீஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஆர்கியூ பண்ணுறதுக்கு இந்த கேஸ் ப்ரீஃபை கொடுத்துருக்காங்க. அந்த கேஸோட ப்ரீஃப் சம்மந்தப்பட்ட எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போகிறாரு. பின்னாடி ஜூனியர் இருக்காங்க, ப்ரீஃப் பண்ண வேண்டிய ஜூனியர் இருக்காங்க, அவர் கூடவே நிற்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு ஹீ சாட்டிஸ்ஃபைடு, ஹி ஹஸ் ப்ரிப்பேர்ட் இஸ் ஆர்கியூமெண்ட்ஸ். கோர்ட்டில் அவர் ஆர்கியூ பண்ணிட்டு வராரு. கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிட்டு வரும்போது ஜூனியர் பின்னாடி ரோப்ஸை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் சார் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டரப்ட் பண்ணிகிட்டே வராரு. எதுக்கு ஜூனியர் இன்டரப்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருப்பா ஆர்கியூமெண்ட்ஸ் முடிச்சுட்டு பண்ணுறேன்னா இன்டரப்ட் பண்ணிகிட்டே வராரு. ஒரு செகண்ட் என்னன்னு கேட்கும்போது, சார் நீங்கள் பெட்டிஷனருக்காக ஆர்கியூ பண்ணுறீங்க, நம்ம கேஸில் நம்ம ரெஸ்பாண்டன்ட் சைடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் சொல்கிறார். உடனே அதை அப்படியே அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த சீனியர் அட்வொகேட் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் முன்னாடி, சார் இத்தனை நேரமாக மை லார்ட் நான் பெட்டிஷனர் என்னெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லுவாங்கன்றதை நான் சொல்லிட்டேன், இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்ஸுக்கு என்ன பதில் எப்படி டெமாலிஷ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் இவரோட ஆர்கியூமெண்ட்ஸை பதிலுக்கு அந்த ஸ்பாட்டில் அந்த ஸ்பிளிட் செகண்டில் இவரோட ஆர்கியூமெண்ட்ஸை எக்ஸ்டெம்போராக எடுத்து வச்சு ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்புறம். இது ஒரு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, ஒரு அட்வொகேட், ஒரு சீனியர் அட்வொகேட்டோட ஸ்டோரின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கேஸை நம்ம ஆர்கியூமெண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம பெட்டிஷனராக இருந்தாலும் சரி, ரெஸ்பாண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும், ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு அடிப்படை லெசன், ஒரு பேசிக் லெசன் ஒரு அட்வொகேட்ஸ்க்கு. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது மூட் கோர்ட்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, கோர்ட் மாதிரியே ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சைடு எடுத்து ஆர்கியூ பண்ணுவாங்க அந்த கேஸை. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தோன்னா ரெண்டு சைடுக்கும் ஆர்கியூ பண்ணுறது, ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க, மெமோரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. பெட்டிஷனருக்கும் சரி, ரெஸ்பாண்டன்ஸுக்கும் சரி, ரெண்டு சைடுக்கும் மெமோரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆர்கியூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு சைடோட சாதக பாதகங்கள் ஒரு அட்வொகேட்டுக்கு ஆர்கியூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது எந்த சைடுக்கு ஃபீஸிபிலிட்டி ஜாஸ்தின்றது அந்த அட்வொகேட்டுக்கு தெரியும், டிபெண்டிங் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். எப்போவுமே ஒரு சைடில் நியாயம் 100% இருக்குது, இன்னொரு சைடில் 0% இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிட் பெட்டிஷன்ஸில் ஒரு பர்டிகுலர் டிஃபென்சஸ் என்னெல்லாம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆப்போசிட் சைடில் இந்த யூஸ்வலாக ரிட் பெட்டிஷன்ஸ் கவர்மெண்ட் மேலே, ஸ்டேட் மேலேயோ இல்லை யூனியன் கவர்மெண்ட் மேலேயோ ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு பெட்டிஷன்ஸ் தான் ரிட் பெட்டிஷன்ஸ். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ இல்லை கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸையோ வயலேட் பண்ணால் ஃபைல் பண்ணுற பெட்டிஷன்ஸ் ரிட் பெட்டிஷன்ஸ். அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இந்த ரிட் பெட்டிஷன்ஸில் ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் டிஃபென்சஸ் எடுக்கக்கூடும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜென்ரலாக ஒரு 3-4 டிஃபென்சஸை ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு கேஸோட ஃபீஸிபிலிட்டி பற்றி இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா இல்லையான்றது இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் என்னென்னா, டிஸ்பியூட்டட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபேக்ட். அதாவது ஒரு ஃபேக்சுவலாக இருக்கிற கொஸ்டின் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது, எவிடன்சஸ் சாட்சியங்கள் எடுத்து டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ரிட் பெட்டிஷன் மூலமாக டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, இது சிவில் நீதிமன்றம் மூலமாக முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிட் பெட்டிஷன்ஸில் எவிடன்ஸுன்ற ஸ்டேஜ் ரொம்ப ரேர். எல்லாமே டைப் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக, ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக தான் கொடுப்பாங்க, டைப் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக தான், அதை பேஸ் பண்ணி தான் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறது உண்டு. ஒரு கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு சர்க்குலராக இருக்கட்டும், இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சட்டமாக இருக்கட்டும், அதை சேலஞ்ச் பண்ணி தான் ஃபைல் பண்ணுறோன்றதுனால, ஒரு மேண்டமஸ் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஃபைல் பண்ணுறோன்றதுனால எவிடன்சஸ்ன்றது கிடையாது. ஸோ இது சரியாக நடந்திருக்கா இல்லையான்ற எவிடன்சஸ் ஜென்ரலாக கிடையாது. இது என்ன மாதிரி கேசஸில் எவிடன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகிட்டு ஃபைல் பண்ணக்கூடிய ரிட் பெட்டிஷன்ஸில் எவிடன்ஸை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுற ஒரு சில கேசஸ் இருக்குது. பேசிக்காக ரிட் கோர்ட்டுன்றது பேசிக்காக பார்த்தோன்னா எவிடன்சஸை பேஸ் பண்ணி ஒரு டிஸ்பியூட், ஃபேக்சுவல் டிஸ்பியூட் இப்படி நடந்திருக்குன்னு கவர்மெண்ட் சொல்கிறது, நடக்கலைன்னு சொல்லிட்டு பெட்டிஷனர் சொல்கிறாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு ரிட் பெட்டிஷன் ரிட் கோர்ட்டில் நடக்காது. இது சிவில் கோர்ட்டுக்கு அது கேஸை ஃபைல் பண்ண சொல்லி லிபர்ட்டி கொடுத்துட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. யூஸ்வலாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டிஸ்பியூட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. கொஸ்டின் ஆஃப் டைட்டில், ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குன்னா அது ரிட் பெட்டிஷன் மூலமாக முடிவு பண்ண முடியாது.
இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைட்டில். அது வந்து சிவில் கோர்ட் மூலமாக தான் டிசைட் பண்ணணும். இல்லைனா ஒருத்தர் வந்து ஒரு கேஷுவல் லேபரராக இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒன்று வருதுன்னா அது ரிட் கோர்ட்னால டிசைட் பண்ண முடியாது, அது சிவில் கோர்ட் மூலமாக தான் டிசைட் பண்ண முடியும். இல்லைனா ஒரு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதான ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு, ஒரு சாதா இந்த ரைட்டை வந்து வயலேட் பண்ணுறதா இருக்கலாம், கான்ஸ்டியூஷனல் ரைட்டை வயலேட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இதில் வந்து இந்த அக்கௌண்ட்ஸை சரிபார்க்கறதுன்றது இன்வால்வ்டுன்னா இது வந்து ரிட் கோர்ட்டால் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு கேஸ் ஒன்று வந்தது, யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் முகமது கவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது பழைய கேஸ், 1961 கேஸ். இது 1961 என்ன ஆயிருக்குன்னா, இவர் வந்து ஒரு ஃபாரினர் இந்தியாவில் இருக்கார். இவரை வந்து இந்தியா விட்டு வெளியேற்றத்துக்காக ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணப்பட்டது யூனியன் கவர்மெண்ட். இவங்க வந்து இமீடியட்டாக இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்டரை வந்து சேலஞ்ச் பண்ணிவிட்டு என்னை வெளியே போகிற சொல்கிறதுக்கான ரைட் இல்லை, நான் ஃபாரினரே கிடையாது, நான் இந்தியன் சிட்டிசன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் அலோவ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பீல் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை பார்க்கும்போது இது வந்து கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், இவர் ஃபாரினராக இல்லையா, ஃபாரினராக இந்தியானான்றது கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், அது டிசைட் பண்ண முடியாது. இந்த ஆர்டர் நியாயமா இல்லையான்றதை வேணால் நாங்கள் டிசைட் பண்ண முடியும். ஆனால் இவர் அடிப்படையில் இவர் ஃபாரினர் இல்லை, இவர் இந்தியன் தான், அதனால இந்த ஆர்டர் அநியாயமானது அப்படின்றதுனா இட் இன்வால்வ்ஸ் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அது வந்து சிவில் நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணணும், நாங்கள் டிசைட் பண்ண முடியாது, அதனால இந்த ரிட் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லி 1961 நடந்த ஒரு கேஸு. இதை வந்து ரிட் பெட்டிஷன் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குன்னா அதை வந்து ரிட் பெட்டிஷன் மூலமாக டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து பேசிக்காக சிவில் கோர்ட் மூலமாக டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இல்லை கிரிமினல் கோர்ட் மூலமாக டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது சப்ரஷன் ஆர் கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ். அதாவது உண்மையை மறைச்சி ஃபைல் பண்ணக்கூடிய ரிட் பெட்டிஷன் அப்படின்ற டிஃபென்ஸை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெல்கம் ஹோட்டல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னு ஒரு கேஸ் ஒன்று 1980s நடந்த கேஸு. இந்த பர்டிகுலர் கேஸில் என்னென்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. இந்த சர்க்குலரில் என்னென்னா, என்னென்ன உணவு வகைகளை என்ன மேக்ஸிமம் என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்றத சம்மந்தமாக ஒரு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. ஒரு சர்க்குலர் ரூல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லா அப்படின்ற வார்த்தையோட டெஃபினேஷனுக்குள்ளே வரும். ஸோ இது சம்மந்தமாக ஒரு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து ஹோட்டல் குரூப் வந்து ஒரு வெல்கம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் குரூப் வந்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. இதுக்கு போகும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நான் என்ன விலைக்கு வேணாலும் விற்பேன், அதை வந்து நிர்ணயம் பண்ணுறது ரைட்டு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, அதே மாதிரி இது வந்து எங்களுக்கு கட்டுப்படியே ஆகாது, அன்எக்கானமிக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கிற டிஃபென்ஸ் என்னென்னா, ஏற்கனவே இந்த ஹோட்டல் உட்பட நிறைய ஹோட்டல்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு நாங்கள் எந்த விலை நிர்ணயம் பண்ணால் சரின்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்தி அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் பேரில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட சஜஷன்ஸ் பேரில் தான் இந்த விலையை நாங்கள் நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டிஃபென்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே இவங்க நிர்ணயம் பண்ண விலைக்கு இவங்க ஒப்புதல் கொடுத்த அந்த விஷயத்தை, அந்த ஃபேக்டை வந்து இவங்க மறைச்சி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெட்டீரியல் ஃபேக்டை இதை கன்சீல் பண்ணியிருக்காங்கன்றதுனால இந்த ரிட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் ஃபேக்டை கன்சீல் பண்ணி ஃபைல் பண்ணணுன்னா டிஸ்மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸோ இல்லை ஹெவி காஸ்ட் ஃபைனையோ இம்போஸ் பண்ணுறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இது ரொம்ப ஜாகிரதையாக எச்சரிக்கையாக ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது தேவையான சம்மந்தப்பட்ட எல்லா மெட்டீரியல் ஃபேக்ட்ஸையும் அதில் அவர் பண்ணணுன்றது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இல்லைனா அது வந்து ஒரு வேலிட் டிஃபென்ஸாக இருக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு டிஃபென்ஸ் டிலே அண்ட் லேச்சஸ், அதாவது காலவரைமுறை சட்டம்ன்றது இருக்குது, லிமிடேஷன் ஆக்ட்ன்றது இருக்குது. ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணணுன்னா 90 days லிமிடேஷன், அப்பீல் ஃபைல் பண்ணணுன்னா 30 days லிமிடேஷன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலவரைமுறை இருக்குது. இந்த லிமிடேஷன் ஆக்ட் வந்து ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்குன்னு எதுவும் லிமிடேஷன் கிடையாது. எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணுறது வந்து இத்த கால வரமாக்குள்ளே ஃபைல் பண்ணணுன்றது சட்டத்தில் கிடையாது. பட் அதே சமயத்தில் இவங்க வந்து ஒரு இன்ஆர்டினேட் டிலே கழித்து ஃபைல் பண்ணுறாங்கன்னா, அவசியப்படாத ஒரு காலதாமதத்தை கழித்து விட்டுட்டு அவங்க வந்து இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்களே, ஆனால் அதுவே இந்த ரிட் பெட்டிஷன் தள்ளுபடியாகிறதுக்கான நல்ல ஒரு கிரவுண்டாக இருக்கும் அப்படின்றது தான் டிலே அண்ட் லேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டிலேக்கு என்ன அவசியம் இருக்குது,
அதாவது 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு எதிர்காலத்து சட்டத்தை வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அவசியம் கிடையாது அப்படின்றது டிலே அண்ட் லேச்சஸ் அப்படின்னு ஆரம்பத்திலே அவங்க பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் விட்டுட்டாங்க. தாமதமாக பண்ணியிருக்காங்க, தாமதத்துக்கான போதிய காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ஃபைல் பண்ண முடியும். அப்படி அந்த மாதிரி ஃபைல் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் வந்து ஏற்றுக்கப்படும். அந்த மாதிரி ரிட் பெட்டிஷன்ஸும் தள்ளுபடியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த டிஃபென்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி. ரிட் பெட்டிஷன் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரெமெடி. வேறு எந்த சட்டத்துலேயும் வேறு எதுவும் வழி இல்லை, மார்க்கம் இல்லைன்னு வச்சே தான் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். வேறு சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்ஸேஷன் மேட்டர்னு வச்சுப்போம். அந்த டாக்ஸேஷன் மேட்டரை அப்பீல் ஃபைல் பண்ணலாம், இல்லை ரிவிஷன் ஃபைல் பண்ணலான்னு சொல்லி அதிலே இருக்குது. அப்படி இருக்கும்போது நேரடியாக ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. இல்லை ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள், நிறைய நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சர்ஃபேசி கேசஸ். பேங்க் மேலே ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே கேஸுக்கு டிஆர்டியில் ஒரு பெட்டிஷன் செக்யூரிட்டைசேஷன் அப்ளிகேஷன் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும்னு வச்சே ரிட் பெட்டிஷன் வந்து மெயின்டைனபிள் கிடையாது. இது நிறைய கேசஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெமெடின்னு சட்டத்தில் இருந்ததே, ஆனால் ரிட் பெட்டிஷன் மூலமாக அதை கேட்கணுன்றதுக்கான ரைட் கிடையாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி இருக்கிறதுன்னு வந்து ஒரு வேலிட் டிஃபென்ஸ், ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டேருந்து ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து ஒரு வேலிட் டிஃபென்ஸாக இருக்குன்றது இருக்குது. இதுக்கு அடுத்தது ப்ரைவேட் ரைட்ஸ் ஆர் சப்ஸ்டான்ஷியல் இன்ஜஸ்டிஸ். அதாவது ப்ரைவேட் ரைட்ஸ்னால் தனிப்பட்ட நபர்களுடைய உரிமைகள். இந்த தனிப்பட்ட நபர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உரிமைகள் சம்மந்தப்பட்ட கேஸை சிவில் நீதிமன்றம் தான் டிசைட் பண்ண முடியும். இது ரிட் பெட்டிஷனாக எடுத்துக்கிட்டு ரிட் கோர்ட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு வீட்டு ப்ரெமிசஸில் இருக்குது. அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்கிட்டேருந்து வாடகை வரலன்னு வச்சுப்போம். இவர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தனிப்பட்ட ஒரு ரைட்டுன்றதுனால, இது ஒரு ப்ரைவேட் ரைட்டை வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறதுன்றதுனால இவர் நேரடியாக இவர் ஒரு டெனன்சி சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ண முடியும். ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட், டெனன்சி சட்டத்துக்கு கீழே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து காலி பண்ண எவிக்ஷனோ இல்லை ரெண்டல் அரியர்ஸோ கேட்க முடியும். ஆனால் இதுக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு கவர்மெண்டல் ஏஜென்சின்றதுனால ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு தனிநபர்கள் சம்மந்தப்பட்ட உரிமைகள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்குன்றதுனால இது ரிட் பெட்டிஷன் மூலமாக இதுக்கு தீர்வு காண முடியாது. நோ டவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகிருக்கலாம், இவரோட ஜீவாதார உரிமை வயலேட் ஆகிருக்கலாம், ஆனால் இது ஒரு ப்ரைவேட் டிரான்சாக்ஷன், அதனால இது ரிட் ரெமெடி இதுக்கு கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபென்சஸ்லாம் எடுக்க முடியும். இது தவிரவும் நிறைய டிஃபென்சஸ் இருக்குது. சப்ஸ்டான்ஷியல் இன்ஜஸ்டிஸ், அதாவது போதுமான அளவு அநியாயம் நடந்த மாதிரி இதில் இல்லை, ரொம்ப ட்ரைவியலான ஒரு மேட்டர்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் ஒன்று எடுக்கலாம். இது தவிர ஒரு டிஃபென்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். ஸோ நிறைய டிஃபென்சஸ் இருக்குது. அந்த டிஃபென்சஸ் ஒவ்வொன்றுக்கும் தயாராக இருந்து, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பெட்டிஷனை லூப்போலே இல்லாத ஒரு பெட்டிஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டிஃபென்ஸ் எடுப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, ஏன்னா ரிட் பெட்டிஷனே ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய டிஃபென்ஸ் வந்து இது மெயின்டைனபிள் கிடையாதுன்னு வாங்க. ஏன்னா இது மெயின்டைனபிள்னா ஒரு உரிமை வயலேட் ஆகிருக்குன்றது அர்த்தம். உரிமை வயலேட் ஆயிருந்தால் தான் ஒன்லி ரைட் இஸ் வயலேட்டட், ரிட் பெட்டிஷன் இஸ் மெயின்டைனபிள். ரைட்டே வயலேட் ஆகலை, ஸோ இது மெயின்டைனபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் அவுட்செட் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது உண்டு. ஸோ ரிட் பெட்டிஷன்னா கண்டிப்பாக டிஃபென்ஸ் வரும். அது டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு வருன்றதுக்கு தயார்படுத்திட்டு கோர்ட்டுக்கு போகணுன்னா தயார்படுத்திக்கிறச்சே அதுக்கான அது சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸு ஆவணங்கள் எல்லாமே ஆர்டிஐ மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ காப்பி சப்ளை பண்ணியோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுன்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ரிட் பெட்டிஷன் நடக்கும்போதே இல்லை ஆரம்பிக்கும் போதே அதுக்கான ஃபீஸிபிலிட்டி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஜென்ரல் டிஃபென்சஸ் என்னெல்லாம் ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.